அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாலும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நான் வந்து உடனே வாழ்த்துக்கள் போட்டுருவேன். அதே மாதிரி என்னுடைய செல்ல பிள்ளைகள் சில பேர் இருக்காங்க. அது யார் யாரெல்லாம் செல்ல பிள்ளைன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களாம் உடனே லைக் போட்டு உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு ஒரு இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு என்னுடைய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னை விட சீனியர் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த அறிவு இல்லை. என்ன, அதனால் முதல்ல ஒரு பேஸாக ஒரு விஷயத்தை கற்றுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசைகள் மனிதனுக்கு. என்ன, நவரசமும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை. இதை வந்து நான் யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சினிமா பாட்டும் போடுவேன், எதுவும் ஆன்மீகமாகவும் பேசுவேன், எதுவும் பண்ணுவேன். அதனால் யாராவது பிறந்த நாள் என்று போட்டால் முதல்ல மனசு சந்தோஷமாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் போடுங்க. என்ன, அப்போ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். இது வந்து எழுதிய வச்ச சாஸ்திரம் இல்லை, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான சாஸ்திரம் இது. ஆமாம், உண்மை அதுதான். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு பர்த்டேயாக இருந்தாலும் ஹாப்பி பர்த்டேன்னு நீங்கள் போட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்த்துனீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இது வந்து விஞ்ஞான சாஸ்திரம். எப்படி சாஸ்திரத்தில் நிறையா இருக்குன்னு சொன்னேன்னா அதுதான் இது. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி விஞ்ஞான சாஸ்திரம். ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. உங்கள் ஜே.கே. ஐயர்.